மத்தவங்க கொஞ்சம் ஓரமா வந்துருங்க. சிலம்பம் போட்டி மட்டும் வாங்க. சிலம்பம் யாராரு மியூசிக் போடுங்க. மியூசிக் போடுங்கப்பா. மியூசிக் போடுங்க. கொஞ்சம் தள்ளி வாங்க. மேல போட போகுது. கொஞ்சம் தள்ளிங்க. கொஞ்சம் தள்ளிக்கோங்க. பேர் என்ன? உங்க பேர் என்ன? சித்துஷா. உங்க பேரு? நிதிஷ். வெரி குட். ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். வேற கொஞ்சம் நான் வந்து மேல திரும்பற. மானவா நீ மேலவா, மானவா நீ மேலவா, கவனமாக இருக்கணும்பா நாளையின் தலைவா, படிப்புள்ள கவனமாக இருக்கணும்பா நாளையின் தலைவா. மானவா நீ மேலவா, மானவா நீ மேலவா, காமராஜர் கடவுள் நீ மறந்துடாதப்பா, கலாம் கண்ட கனவு நீ கலைத்திடாதப்பா, காமராஜர் கடவுள் நீ மறந்துடாதப்பா, கலாம் கண்ட கனவு நீ கலைந்திடாதப்பா, உன்னை செதுக்கும் சிற்பி என்றும் நீ ஏதாப்பா, ஒளியும் உனக்குள் ஒளிந்து கிடக்கு தேடி பாருப்பா, உன்னை செதுக்கும் சிற்பி என்றும் நீ ஏதாப்பா, ஒளியும் உனக்குள் ஒளிந்து கிடக்கு தேடி பாருப்பா. மானவா நீ மேலவா, மானவா நீ மேலவா. பாண்டியன் அண்ணா அவர்களை கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மானவா நீ மேலவா, மானவா நீ மேலவா, கவனமாக இருக்கணும்பா நாளையின் தலைவா, படிப்புள்ள கவனமாக இருக்கணும்பா நாளையின் தலைவா. மானவா நீ மேலவா, மானவா நீ மேலவா, காமராஜர் கடவுள் நீ மறந்துடாதப்பா, கலாம் கண்ட கனவு நீ கலைத்திடாதப்பா, காமராஜர் கடவுள் நீ மறந்துடாதப்பா, கலாம் கண்ட கனவு நீ கலைந்திடாதப்பா, உன்னை செதுக்கும் சிற்பி என்றும் நீ ஏதாப்பா, ஒளியும் உனக்குள் ஒளிந்து கிடக்கு தேடி பாருப்பா, உன்னை செதுக்கும் சிற்பி என்றும் நீ ஏதாப்பா, ஒளியும் உனக்குள் ஒளிந்து கிடக்கு தேடி பாருப்பா. மானவா நீ மேலவா, மானவா நீ மேலவா. லைஃப் இஸ் ஷார்ட்னு நினைச்சிடாதப்பா, ரைட் ஃபியூச்சர் நமக்கு வேணும்னு புரிஞ்சுக்கோங்கப்பா, லைஃப் இஸ் ஷார்ட்னு நினைச்சிடாதப்பா, பிரைட் ஃபியூச்சர் நமக்கு வேணும்னு புரிஞ்சுக்கோங்கப்பா, ரேஸ் கார்ஸ் போல ஒண்ணு ஓட வேணாம்ப்பா, பாஸ் மார்க் போதும்னு நிறுத்திடாதேப்பா, ரேஸ் காஸ் போல ஒன்னும் ஓட வேணாம்ப்பா, பாஸ் மார்க் போதும்னு நிறுத்திடாதப்பா, பெத்தவங்க படுகின்ற கஷ்டம் எல்லாம் உன்னை பெத்தவங்க படுகின்ற கஷ்டம் எல்லாம் நீ படிக்கின்ற அழகாலே மறைஞ்சே போகும், நீ படிக்கின்ற அழகாலே மறைஞ்சே போகும், கல்வி என்பது உரிமை, உரிமை உரிமை, அதை அடைவதுதான்ப்பா நம்ம பெருமை, பெருமை, கல்வி என்பது உரிமை, உரிமை உரிமை, அதை அடைவதுதான்ப்பா நம்ம பெருமை, பெருமை.
நம்முடைய அதாவது அம்மாக்கள் அதை ஊக்குவிக்க வகையில் தான் இந்த விளையாட்டுகளை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அதனுடைய அம்மாக்கள் அதை ஊக்குவிக்க வேண்டும் சொன்னால் செய்ய முடியும். அதே போல இந்த பரதநாட்டியம் ஆடிய அந்த குழந்தை அவர்கள் பரதநாட்டியம் நல்லாக இருந்தது. ஆனால் பரதநாட்டியனுடைய அந்த புடவை கட்டி கொண்டு பண்ணிதான் இன்னும் நல்லா இருந்திருக்கும், மிக சீரம் சிறப்பாக இருந்திருக்கும். அதே போல சிலம்பாட்டம் நல்லாவே இருந்தது. இது போல விளையாட்டுகளை ஊக்குவித்து படிப்புகளையும் ஊக்குவிக்கணும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோளை தெரிவித்துக் கொண்டு இங்கே வந்திருக்கும் அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிண்ணா. அடுத்ததாக மாங்காடு நகராட்சியினுடைய துணைத் தலைவர் அன்புக்குரிய ஜபருல்லா அண்ணன் அவர்களை பேச வருமாறு அன்போடு இருக்கின்றேன். வன்னியப்பட்டு பகுதியின் சார்பில் இன்று தமிழர் திருநாள் விழாவினை அற்புதமாக இங்கே நிகழ்த்திக் கொண்டிருக்கும் விழாவின் தலைவர் அவர்களே மற்றும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற சின்னத்திரை சேர்ந்த நடிகர் அன்பு சகோதரர் ராஜ்கமல் அவர்களே மற்றும் இப்பகுதியை சார்ந்த என் அருமை நண்பர் பாண்டியன் அவர்களே மற்றும் இப்பகுதி வாழ் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முதலில் அனைவருக்கும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது திடீரென்று தான் எனக்கு மாலை சொன்னார்கள். இது போன்ற ஒரு நிகழ்ச்சி நடக்குது எனக்கு தெரியாது. உண்மையாக இதில் என்னை அழைத்தமைக்கு முதலில் அவர்களுக்கு நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். இங்கே நான் வருகிற போது பரதநாட்டியம் ஒரு பாப்பா ஒன்று ஆடிச்சு. அற்புதமான உண்மையாவே சூப்பரா அந்த பிள்ளை ஆடிச்சு. சரி, அதுதான் ஆடிச்சுன்னு பார்த்தா அதுதான் நல்லா ஆடிச்சு. அதுக்கப்புறம் ஒரு பாப்பா வந்துச்சு கொம்பு சுத்துறது. அது வரும்போதே அது ஸ்டைல பார்த்தாவே அப்போ தெரிஞ்சுக்கிட்டு சூப்பரா பண்ணும். அது சப்பலை கழட்டி விடும்போது அவர் ஸ்டைலா விட்டுட்டு அது அந்த கொம்பு எடுக்கும்போது அது இது எதை காட்டுகிறதுனா ஒவ்வொரு பிள்ளைகளும் அற்புதமான திறமையை கொண்ட பிள்ளைகளாக இருக்கிறார்கள். பிறக்கும் பொழுது எல்லா பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகளாக தான் பிறக்குது. ஆனா நம்முடைய தாய் தந்தையார் வளர்ப்புல தான் அது நல்ல பிள்ளையாவோ கெட்ட பிள்ளையாவதுக்கு காரணமா இருக்கும். இந்த பிள்ளைகளுடைய திறமைகளை பார்க்கிற போது இன்னும் ஊக்குவிக்கிற போது அந்த பிள்ளைகள் திறமை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அற்புதமான இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதான் விளையாட்டு. நம்ம படிக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா கிளாஸ்ல 5 கிளாஸ் 6 கிளாஸ் இருக்கும். அப்ப எது பிடி கிளாஸ் எது விளையாட்டுக்குதோ அதுதான் நம்ம அதிகமா விரும்புவோம். அப்பதான் விளையாட்டு நமக்கு டைம் கிடைக்கும். அப்படி அந்த விளையாட்டு இன்றைய தினம் உலக அளவில் எடுத்து செல்லக்கூடிய வகையில் பாராட்டக்கூடிய வகையில் இன்றைய தினம் அரசாங்கமும் இருக்கிறது. அதை வெளிப்படுத்தக்கூடிய நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய தாய்மார்கள் இன்னைக்கு அதிகமா பாத்தீங்கன்னா செல்லு மோகம் தான். நம்ம எல்லா வீட்டிலும் பாத்தீங்கன்னாக்கா நம்ம அம்மா அப்பாலேருந்து பிள்ளைலேருந்து எல்லாமே வீட்டுக்கு போனோம்னா முதல் வேலை என்ன பண்றோம்னா செல் எடுத்துக்கிறோம். அப்பா மனைவியை பார்க்கறது இல்ல, மனைவி கணவரை பார்க்கறது கிடையாது. அதிகமாக நம்ம செல்லுடைய மோகத்தில் இருக்கிறோம். அதையெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிவிட்டு அன்பாக பழகக்கூடிய ஒரு நல்ல ஒழுக்கத்தை பழக்கத்தை நாம் எடுத்து வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த விளையாடிய இந்த 3 பிள்ளைகளை நான் பார்த்தேன். அந்த 3 பிள்ளைகளுக்கும் தலா 500 ரூபாய் அன்பளிப்பாக நம்முடைய ராஜ்கமல் சார் அவர்கள் வழங்குவார். பேசுங்க சித்திஷா யோக் அப்புறம் ஜீவனா விட்டு அவர் பேசும்போது சொல்றாரு, இந்த குத்து விளக்கு இந்துக்களுக்கான அடையாளம், இது ஒளி தரக்கூடிய மெழுகுவத்தி கிறிஸ்துவர்களுக்கான அடையாளம். இதை ஏற்றி வைத்த நான் ஒரு இஸ்லாமியன், இதுதான் எங்கள் இந்தியா என்று சொன்னார்கள். இதை நான் எதுக்கு சொல்றேன்னா, இது தமிழர் திருநாள் ஒரு சமத்துவ பொங்கலாக அனைத்து சமூகத்தினர் கொண்டாடக்கூடிய ஒரு விழா. இந்த விழா வருங்காலங்களில் மிகப்பெரிய விழாக அமைய நான் உறுதுணையாக இருப்பேன் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புகள் நன்றி கூறிக்கொண்டேன். நன்றி, வணக்கம். மாணவர்களை உடனடியாக ஊக்குவித்ததுக்காக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஸோ பெரிய ஒரு கிளாப் கொடுங்க அண்ணாக்கு பண்ணதுக்கு. ஸோ அடுத்ததாக இந்த விழாவிற்கு நம்முடைய அழைப்பை ஏற்று அவருக்கு வேற வேற ப்ரோக்ராம்ஸ் முதியோர் இல்லம் அந்த மாதிரி அடிக்கடி போய் ஊக்கப்படுத்துவார். ஸோ இந்த மாதிரி மக்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடும் போது வருவார்.
உங்களை பற்றியும் உங்களுடைய இதை பற்றியும் ராஜ்கமல் அண்ணா அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கின்றோம். பெரிய கிளாப் கொடுங்க. எல்லாரும் ஒரு தடவை சேர்ந்து சொல்லிடலாமா? பொங்கலோ பொங்கலோ பொங்கலோ. தேங்க்யூங்க, ரொம்ப சந்தோஷம். என்னை வந்து நம்ம அப்துல் கலாம் ட்ரஸ்ட்டை சேர்ந்த திரு உதயகுமார் சார் வந்து எப்பவுமே சொல்லிட்டு இருப்பார் ஒரு விழா அப்படின்னு. இன்னைக்கு சொல்லும் போது சொன்னாரு ரொம்ப சின்ன விழாங்கன்னாரு. கண்டிப்பா இது சின்ன விழா இல்ல, இன்னைக்கு நான் போயிருக்கிறதுலே பெரிய விழா இதுதான். இது வந்து இங்க வந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஐஸ் வைக்கணுங்கிறதுக்காக சொல்லல. ஒரு 3 கோடி 4 கோடி போட்டு பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்லாம் வாங்கி இந்த கேட்டட் கம்யூனிட்டின்லாம் சொல்லுவாங்க. அங்க கூட இந்த மாதிரி ஒற்றுமையுடன் ஒரு விழாவை நான் பார்த்ததில்லை. இங்க நான் பார்க்கறது முழுக்க அழகான ஒற்றுமையான ஒரு முகங்கள் தான். நிறைய பணம் காசு இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ளார பாத்தீங்கன்னா நிறைய பஞ்சாயத்து இருக்கும். பட் இங்க வந்து அழகா தெளிவான ரொம்ப ரொம்ப கிளியரான முகங்களை பார்க்கிறேன். ஸோ இந்த விழா நம்ம மதிப்புக்குரிய நம்ம துணைத் தலைவர் மாங்காடோட துணைத் தலைவர் ஐயா சொன்ன மாதிரியே இன்னைக்கு இங்க சின்ன லெவல்ல நடக்குது. அது சின்ன லெவல்னு மட்டும் யோசிக்காதீங்க. இப்படி வந்தவங்க தான் ரஜினி சாரா இருக்கட்டும், கமல் சாரா இருக்கட்டும், எல்லாரும் இதுக்குள்ளார எத்தனை திறமையாளர்கள் இருக்காங்கன்னு தெரியல. அவங்க எல்லாருமே அவங்களோட கட்டங்கள் வரும்போது சினிமாவிலையும் சரி, சின்ன திரையிலையும் சரி, டிவி ஷோஸ்லயும் சரி, என்னால என்ன முடியுமோ அவங்களை நான் ரெஃபர் பண்ணி கொண்டு வரேன். உங்கள யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் நம்ம அப்துல் கலாம் சாரோட ட்ரஸ்ட் உதயகுமார் சார் மூலமா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த திறமை இங்கேயோட முடிஞ்சிடாம நாளைக்கு ஒரு விஜய் டிவிலேயே பண்றாங்க, ஒரு பெரிய சூப்பர் சிங்கர்ல பாடுறாங்க, இந்த சுத்தரார் பாருங்க சிலம்பம், இவர் சுத்தரா 2 பொண்ணுங்க அங்க விழுந்துருச்சு. ஏன்னா மேல பட்டுருமோங்கிற பயத்துல, ஏன்னா அந்த அளவுக்கு அவர் மேல அவர் எடுத்தோடனே வந்து சொல்லட்டினோடனே அவங்களுக்கு பயந்துட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவர் ஃபோர்ஸா பண்ணியிருக்காரு. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் காலில இருந்து நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். என்னோட ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் என்னன்னா, இந்த விழாக்குள்ளாரையும் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனை யாராவது கொடுக்கறவங்களா இருந்தா தயவு செஞ்சு ஒதுங்கி கொஞ்சம் தூரமா நின்று இந்த விழா நல்லா நடக்கிறதுக்கு யாரெல்லாம் எடுத்து நடத்துறாங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுங்க. ஏன்னா நாங்க சும்மா ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு போயிடுறோம். ஆனா இன்னைக்கு இந்த ஒரு ஸ்பீக்கரை கொண்டு வந்து வைக்கிறது கூட எவ்வளவு பெரிய கஷ்டங்கிறது கொண்டு வந்து வச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சோ இவ்வளவு பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, மக்கள் எல்லாம் ஒண்ணு கூடி நம்மளோட பிள்ளைங்களோட திறமை வெளில வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றாங்க. சோ அவங்களை நீங்க என்கரேஜ் பண்ணாதான் அடுத்த தடவை நான் இங்க வரும்போது இப்படி ஒரு மேடை இருக்கும். அதுக்கு அடுத்த தடவை வரும்போது சாரி சார் ரோடு க்ளோஸ்டு சார், என்னன்னா வன்னிப்பட்டூர் மக்கள் வந்து பொங்கல் திருவிழா கொண்டாடுறாங்க, இன்னைக்கு வந்து அண்ணன் வந்திருக்காரு, நாளைக்கு அண்ணனோட தளபதி நம்மளோட சிஎம்ஏ இந்த லெவலுக்கு வரணும், நம்மளோட ஃபங்க்ஷனுக்கு அவங்களே வர லெவலுக்கு வரணும்னா நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருந்து இந்த விழாவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். அதே மாதிரி என்னோட செல்ல குட்டீஸ், நான் எல்லாத்தையும் சீரியல் எப்படி கூப்பிடுவேன்னா தங்கம் அப்படின்னு கூப்பிடுவேன். நீங்க பாத்திருப்பீங்க அபிநான சீரியல்ல. சோ எல்லா தங்கங்களும் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ படிக்கிறது மாதிரியே இன்னும் ஒரு விஷயத்த செம்ம சூப்பரா கத்துக்கிட்டே வாங்க. இப்ப அந்த பாப்பா சிலம்பத்துல செம்மையா இருக்குல்ல, இனிமேல் அது ரோட்ல நடந்து போனாலே அதோட பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க, சிலம்ப பாப்பா போதுபார் மல்லிகை கடைக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி ஒருத்தரும் கச்சாமச்சான்லாம் இல்லாம ஒரே ஒரு திறமைய செம்மையா கத்துக்கோங்க. அது பசங்க ஃபுட்பாலா இருக்கலாம், கிரிக்கெட்டா இருக்கலாம், பொண்ணுங்க பரதநாட்டியமா இருக்கலாம். 4-5 விஷயத்துல போய் வச்சு வாய் வச்சு அது சரியா வராங்க மாதிரி பண்ணாம ஒரே விஷயத்த நீங்க போய் உங்க அப்பா அம்மாட்ட கேட்டீங்கன்னா அவங்க கண்டிப்பா அதுக்கான பொருளாதாரத்தை, ஏன்னா எல்லா அப்பா அம்மாவும் இவ்வளவு கஷ்டப்படுறது பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காண்டி தான். சோ ஒரு அம்மாவும் வேலைக்கு போறாங்க, ஒரு அப்பாவும் காலையில நைட் வரைக்கும் கஷ்டப்படுறது உங்க எல்லாருக்காண்டி தான். நான் சொல்றதுலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு தெரியல, பெக்கன்னு மண்டையாட்டுறாங்க. இருந்தாலும் என்னங்கறத அம்மா வீட்டுக்கு போய் சொல்லுவாங்க, சரியா? சோ நல்லாவும் படிக்கணும், புரியுதா? ஒருத்தர் சொல்லிட்டாரு புரியுதுன்னு. நல்லாவும் படிக்கணும், ஆஸ் வெல் அஸ் ஒரு விளையாட்டோ இல்ல ஏதாவது ஒரு கலையை சிறப்பா கத்துக்கங்க. மற்றபடி நான் ஒன்னும் சொல்றதுக்கு வேற ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. நீங்க என்ன ரெகுலரா பார்த்துட்டு தான் இருப்பீங்க. 6:30 மணி சன் டிவியில ஆனந்த ராகமா இருக்கட்டும், 7 மணி ஜி தமிழ்ல சந்தியா ராகமா இருக்கட்டும், என்னோட சீரியல்ஸ் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. சோ சின்ன விழான்னு இல்லாம என்னை இந்த விழாக்கு அழைத்த திரு உதயகுமார் சாருக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். சோ சந்தோஷமா இருங்க. விஷ் யூ ஆல் ஹாப்பி 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 பொங்கல். தேங்க்யூங்க. ஒரு சில வார்த்தைகள் பேசுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சார். உங்க எல்லாருக்கும் தெரியும் ஷாமலா, நான் உங்களோட நான் இணைஞ்சு நிறைய பொங்கல் விழா பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இதே மாதிரி வருஷம் வருஷம் உங்களோட இணைஞ்சு இந்த பொங்கல் பண்டிகையை செலிப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுறேன். நன்றி. என்னன்னு கேட்கும் போது பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, இது தெரியாம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்றதுக்காக, அதுக்காக தான் இப்ப நான் முதல்வன் அப்படின்னு ஒரு ஸ்கீம் போட்டு அது தொடர்ந்து நல்ல கோச்சிங்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த பகுதியில் இருக்க அரசு பள்ளிகள்ல நம்ம அறக்கட்டளையும் சேர்ந்து அந்த கோச்சிங்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு யாருக்காவது அந்த மாதிரி இடை நின்றுட்டாங்க, அவங்களுக்கு என்ன பண்றது அடுத்ததுன்னு தெரியலன்னா
அதுக்கான முயற்சியை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை எடுத்து அவங்களை நல்ல ஒரு கிராஜுவேட் ஆகணும் அப்படின்றது உங்க எல்லாருக்கும் ஒரு தகவலா சொல்லிக்கிறேன். ஸோ இது மாதிரி ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டாலோ இல்லை காலேஜ் எங்க போய் எப்போ சேரணும்னு தெரியலனாலோ கண்டிப்பா நீங்க எல்லாமே இந்த பொங்கல் திருவிழால வந்து என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு மட்டும் இல்லாம இந்த ஒரு நல்ல தகவலோட நீங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதை உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட பாஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். இங்க இருக்கிற அந்த பேனர்ல நம்ம நம்பர் எல்லாமே இருக்கு. ஸோ இவங்களும் பாண்டியன் அண்ணா ஆகட்டும் தலைவர் அவரு எல்லாருக்குமே நம்ம நம்பர் தெரியும். ஸோ யாரை கேட்டீங்கன்னாலும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த விழாவை இவ்வளவு சிறப்பா ஏற்படுத்தி நம்ம எல்லாரையும் அழைச்ச பரமேஸ்வரி அவங்க அக்கா அந்த பரமேஸ்வரி வாங்க ஒரு நிமிஷம். அவங்க ஒரு சில வார்த்தைகள் பேசுவாங்க. ஒரு நிமிஷம் இல்லைங்க ஒரு தேங்க்யூ. ஸோ நல்ல எல்லா மாணவர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்வால்மெண்ட்டாக கலந்துக்கிட்டீங்க. உங்க மாணவர்களுக்காக பெரிய பேரண்ட்ஸ் எல்லாரும் ஒரு பெரிய கிளாப். ஏன்னா ஒரு போட்டி கூட ஆள் இல்லைன்னு இல்லை, எல்லாமே 30-40 பேர் சமாளிக்க முடியல அந்த மாதிரி கிரௌட் வந்துருச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு போட்டி வச்சா 40 பேர் எங்களால் முடியல, அதுக்கு நடத்தி முடிக்க முடியல. ஸோ ரொம்பவே நன்றி. பேரண்ட்ஸ் எல்லாருமே ஒரு பெரிய கிளாப் உங்க பசங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். கடைசி நேரத்துல தான் இது பண்ணணும்ன்ற ஐடியாவே இல்ல. அண்ணாக்கு ஒரு மெசேஜ் போட்டேன், அண்ணா இந்த மாதிரி எங்க ஊர்ல 7 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம், இந்த வருஷம் விட்டு போகுது, நீங்க வருவீங்களா, பண்ண முடியுமா உங்களால அப்படின்னு சொல்லி கேட்டேன். உங்க ஏரியால தலைவர் இருக்காரு, அவரை வச்சு நாங்க பண்றோம் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே பண்ணி தரேன்னு சொல்றேன். அதனால அவர் கொஞ்சம் பெரிய கிளாப். நாங்க சொன்னோம் அப்படின்றதுக்காக பாண்டியன் சித்தப்பாவும் ஜெவர்லாபாயும் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்களும் எங்க ஊர் சின்ன விழா அப்படின்னு இது பண்ணாம வந்தீங்க இல்லையா, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஷாமலாக்காவும் வருஷம் வந்து பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அவங்க தான் வந்து பண்ணாங்க, நிறைய பசங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. விக்கி, வேலாயுதம், அப்புறம் ஹரி, கௌரிஷ், இந்த மாதிரி மகாலட்சுமி அக்கா இவங்க எல்லாம் சொன்னதுமே நம்ம ஃபங்க்ஷனுக்கு வரோம் அப்படின்றப்போ லோகநாதன் எல்லாருமே கூட இருந்து ஹெல்ப் பண்ணாங்க. இப்ப நாம ஒரு கை தட்டினா ஓசை வராது, எல்லாருமே சேர்ந்து பண்றதுதான் ஃபங்க்ஷன். அதனால இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். யாரெல்லாம் என் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணீங்களோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். உரி போட்டி யாரு ஃபர்ஸ்ட்? ஒரு நிமிஷம். இந்த ப்ரோக்ராம் இவ்வளவு சிறப்பா நடக்கிறதுக்கு எஃபெக்ட் எடுத்தது பரமேஸ்வரி அக்கா. சோ அவங்களுக்கு வந்து ஒரு சால்வான் வச்சு நாங்க மரியாதை செலுத்துறோம். தமிழ் அங்க போய் நில்லு, அப்படி கேப்போ. மானவா நீ மேலவா, மானவா நீ மேலவா, கவனமாக இருக்கணும்பா நாளையின் தலைவா, கவனமாக இருக்கணும்பா நாளையின் தலைவா. மானவா நீ மேலவா, மானவா நீ மேலவா, காமராஜர் கடவுள் நீ மறந்திடாதப்பா, கலாம் கண்ட கனவு நீ கலைத்திடாதப்பா, காமராஜர் கடவுள் நீ மறந்திடாதப்பா, கலாம் கண்ட கனவு நீ கலைந்திடாதப்பா. உன்னை செதுக்கும் சிற்பி என்றும் நீ ஏதாப்பா, ஒளியும் உனக்குள் ஒளிந்து கிடக்கு தேடி பாருப்பா. உன்னை செதுக்கும் சிற்பி என்றும் நீ ஏதாப்பா, ஒளியும் உனக்குள் ஒளிந்து கிடக்கு தேடி பாருப்பா. மானவா நீ மேலவா, மானவா நீ மேலவா. லைஃப் இஸ் ஷார்ட்னு நினைச்சிடாதப்பா, ரைட் ஃபியூச்சர் நமக்கு வேணும்னு புரிஞ்சுக்கோங்கப்பா. லைஃப் இஸ் ஷார்ட்னு நினைச்சிடாதப்பா, பிரைட் ஃபியூச்சர் நமக்கு வேணும்னு புரிஞ்சுக்கோங்கப்பா. ரேஸ் கார்ஸ் போல ஒன்னும் ஓட வேணாம்ப்பா, பாஸ் மார்க் போதும்னு நிறுத்திடாதேப்பா. ரேஸ் கார்ஸ் போல ஒன்னும் ஓட வேணாம்ப்பா, பாஸ் மார்க் போதும்னு நிறுத்திடாதப்பா.
பெத்தவங்க படுகின்ற கஷ்டமெல்லாம் உன்னை பெத்தவங்க படுகின்ற கஷ்டமெல்லாம் நீ படிக்கின்ற அழகாலே மறைஞ்சே போகும், நீ படிக்கின்ற அழகாலே மறைஞ்சே போகும். கல்வி என்பது உரிமை, உரிமை உரிமை, அதை அடைவதுதான்ப்பா நம்ம பெருமை. கல்வி என்பது உரிமை, உரிமை உரிமை, அதை அடைவதுதான்ப்பா நம்ம பெருமை பெருமை. ஆல் பாஸ் எப்போதுமே கிடைச்சிடாதுப்பா, படிப்புக்கு ஆல்வேஸ் வெல்கம்னு நீயும் சொல்லுப்பா. ஆல் பாஸ் எப்போதுமே கிடைச்சிடாதுப்பா, படிப்புக்கு ஆல்வேஸ் வெல்கம்னு நீயும் சொல்லப்பா. அடுத்த கட்ட படியை நோக்கி உலகம் போகுது, திறமையுள்ள ஆளுக்கு தான் வணக்கம் சொல்லுது. அடுத்த கட்ட நகர்வை நோக்கி உலகம் போகுது, திறமை இருக்கும் ஆளுக்கு தான் வணக்கம் சொல்லுது. உலக அரங்க உன்னை பார்க்க காத்திருக்குது, நிறைய சேவை செய்ய அரசாங்க திட்டம் இருக்குது. படிச்சு தேரும் வாய்ப்புகளை அள்ளி கொடுக்குது, நீயும் படிச்சு தேரும் வாய்ப்பை அள்ளி கொடுக்குது. வைக்க வேணும் போக்கஸ், தானா வரும் சக்சஸ். வைக்க வேணும் போக்கஸ், தானாவே வரும் சக்சஸ். மாணவா நீ மேலவா, மாணவா நீ மேலவா. கவனமாக இருக்கணும்பா நாளையின் தலைவா, படிப்புல கவனமாக இருக்கணும்பா நாளையின் தலைவா. மாணவா நீ மேலவா, மாணவா நீ மேலவா. மாணவா நீ மேலவா, மாணவா நீ மேலவா. கவனமாக இருக்கணும்பா நாளையின் தலைவா, படிப்புல கவனமாக இருக்கணும்பா நாளையின் தலைவா. மாணவா நீ மேலவா, மாணவா நீ மேலவா. காமராஜர் கடவுள் நீ மறந்திடாதப்பா, கலாம் கண்ட கனவு நீ கலைத்திடாதப்பா. காமராஜர் கடவுள் நீ மறந்திடாதப்பா, கலாம் கண்ட கனவு நீ கலைந்திடாதப்பா. உன்னை செதுக்கும் சிற்பி என்றும் நீயேதாப்பா, ஒளியும் உனக்குள் ஒளிந்து கிடக்கு தேடி பாருப்பா. உன்னை செதுக்கும் சிற்பி என்றும் நீயேதாம்பா, ஒளியும் உனக்குள் ஒளிந்து கிடக்கு தேடி பாருப்பா. மாணவா நீ மேலவா, மாணவா நீ மேலவா. லைஃப் இஸ் ஷார்ட்னு நினைச்சிடாதப்பா, ரைட் ஃபியூச்சர் நமக்கு வேணும்னு புரிஞ்சுக்கோங்கப்பா. லைஃப் இஸ் ஷார்ட்னு நினைச்சிடாதப்பா, பிரைட் ஃபியூச்சர் நமக்கு வேணும்னு புரிஞ்சுக்கோங்கப்பா. ரேஸ் கார்ஸ் போல ஒண்ணு ஓட வேணாம்ப்பா, பாஸ் மார்க் போதும்னு நிறுத்திடாதேப்பா. ரேஸ் காஸ் போல ஒன்னும் ஓட வேணாம்ப்பா, பாஸ் மார்க் போதும்னு நிறுத்திடாதப்பா. பெத்தவங்க படுகின்ற கஷ்டமெல்லாம் உன்னை பெத்தவங்க படுகின்ற கஷ்டமெல்லாம் நீ படிக்கின்ற அழகாலே மறைஞ்சே போகும், நீ படிக்கின்ற அழகாலே மறைஞ்சே போகும். கல்வி என்பது உரிமை, உரிமை உரிமை, அதை அடைவதுதான்ப்பா நம்ம பெருமை பெருமை. கல்வி என்பது உரிமை, உரிமை உரிமை, அதை அடைவதுதான்ப்பா நம்ம பெருமை பெருமை.
ஆல் பாஸ் எப்போதுமே கிடைச்சிடாதுப்பா, படிப்புக்கு ஆல்வேஸ் வெல்கம்னு நீயும் சொல்லுப்பா. ஆல் பாஸ் எப்போதுமே கிடைச்சிடாதுப்பா, படிப்புக்கு ஆல்வேஸ் வெல்கம்னு நீயும் சொல்லப்பா. அடுத்த கட்ட படிய நோக்கி உலகம் போகுது, திறமையுள்ள ஆளுக்கு தான் வணக்கம் சொல்லுது. அடுத்த கட்ட நகர்வை நோக்கி உலகம் போகுது, திறமை இருக்கும் ஆளுக்கு தான் வணக்கம் சொல்லுது. உலக அரங்க உன்னை பார்க்க காத்திருக்குது, நிறைய சேவை செய்ய அரசாங்க திட்டம் இருக்குது. படிச்சு தேரும் வாய்ப்புகளை அள்ளி கொடுக்குது, நீயும் படிச்சு தேரும் வாய்ப்பை அள்ளி கொடுக்குது. வைக்க வேணும் போக்கஸ், தானா வரும் சக்சஸ். வைக்க வேணும் போக்கஸ், தானாவே வரும் சக்சஸ். மாணவா நீ மேலவா, மாணவா நீ மேலவா. கவனமாக இருக்கணும்பா நாளையின் தலைவா, கவனமாக இருக்கணும்பா நாளையின் தலை.